யாரெல்லாம் இந்த நாட்கள் உங்களை ஒப்பு கொடுக்க ஆயத்தமா இருக்கிறீர்கள்? உங்க பணத்துல உங்க படம் உங்களோட நாசமா போகட்டும்னு சொல்லி வசனம் சொல்லுது, நான் சொல்லல. நீங்க பிறகு சைனிசிஸ்ட் சாபம் போடுறாங்க நீங்க நினைச்ச கூடாது. பைபிள் வசனம் சொல்லுது, பணத்தை வச்சு நீங்க என்ன நினைச்சாலும் சரி, பணத்தை வச்சு எதை சாதிக்கலாம்னு அது உங்களோட கூட நாசமாய் போக கடவுதுன்னு வேதவசனம் சொல்லுகிறது. அதுல கர்த்தர் கேட்கிறா, உன் உள்ளத்தை தா, நீ வாமா, நீ வாப்பா, நீ போதுப்பா, எனக்கு வேற எதுவும் எனக்கு வேண்டாப்பா, நீ மட்டும் என் கூட இருந்தா போதுப்பா அப்படின்னு சொல்லிதான் கர்த்தர் உகந்த காணிக்கையாக இந்த நாட்கள் உங்களை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார். பிதாவுக்கு சித்தமாய் குமாரன் இந்த பூமியில வந்து பிதாவுக்கு உகந்த காணிக்கையாக தன்னை ஒப்பு கொடுத்தது போல நீங்களும் ஒருவரில் ஒரு அன்பா இருங்கள். அது அந்த வசனம் சொல்லுது, அன்பில நடந்து கொள்ளுங்கள். நம்மளும் இந்த பூமியில வாழும் பொழுது தேவனுக்கு எது பிடிக்குங்கிறது அநேகருக்கு தெரிய மாட்டேங்குது. ஐசப்பா உங்களுக்கு என்ன பிடிக்கும்பா, எது பிடிக்காதுப்பா, அது என்ன விட்டாக. இந்நாட்கள்ல பல காரியங்களுக்காக உபவாசம் இருப்பாங்க. பல இந்த பூமி அடுத்த காரியங்கள், அத்தனை காரியங்களுக்காக உபவாசம் இருந்து ஜெபம் பண்ணுவாங்க.